அவரால் நடக்க முடியல, கை வந்து ஷேக் இருக்குது, அதனால் நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்பில் இருக்கார். அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் பேண்ட்டை போட்டு பேண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே கையை வெளியே வச்சுட்டு அவர் கையை இப்படி அதிர்றது தெரியக்கூடாதுன்னு இன்றைக்கி செய்கிறாரு. அதனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு வந்து நியாயத்தை வழங்கணும். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், சிபிஐ வழக்கை நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொண்டு வரணும். பட்டியலின மக்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம் பொய்யா சொல்லிட்டு இருக்க திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக தான் இது